நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விரிவாக விவாதிப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். இந்தியா மீது 50% வரி விதித்ததை நேற்று நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அமெரிக்க அதிபர் சொல்லி வரக்கூடிய கருத்துக்கள், இந்தியா தொடர்ந்து சந்தித்து வருகிற அனர்த்தம், இதை வெளியேறுவதற்கான வழி. 30 முறை இந்த போர்களை பற்றி நான் நிறுத்தியதை குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சினூடே ஒரு நல்ல அற்புதமான மனிதர் என்று வேறு மோடியை பாராட்டியிருக்கிறார். ஆனாலும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த ஹேட்ரேட், உளவியல் ரீதியான நெருக்கடிகளையும் வெறுப்புகளையும் எத்தனை காலம் நீங்கள் தொடரப்போகிறீர்கள் என்றெல்லாம் சொன்னேன். அதற்கு பின்பு அவர்களுக்கு தலை சுற்றக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் வரியை விதிப்பேன் என்றெல்லாம் அவர் போக்கில் அவர் பேசி கொண்டிருந்தார். அதை பேசியதையும் இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்படி நீங்கள் இதில் அவர் பேசியதை தாண்டி ஒரு மிகப்பெரிய தேசத்திற்கு அமெரிக்கா என்கிற ஒரு நாடு அழுத்தம் கொடுப்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சர்வதேச அளவில் விஸ்வகுரு என்றெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் பாராட்டப்படுவதாக செய்திகள் வருகிறது. உக்ரைன் மற்றும் ரஷ்ய விவகாரத்தில் ஒரு ரீகன்சலியேஷன் ப்ராசஸ் என்று சொல்ல அடிப்படையில் சமாதான பிரியராக இந்தியாவை அழைத்ததாகவும் கூட சொன்னார்கள். ஆனால் அமெரிக்கா அவர்களுடைய ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த முறை வழக்கம்போல் அவர்களிடத்திலே கையேந்தக்கூடிய ஒரு தேசத்தை போன்று இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுப்பதும், இந்தியாவை மிரட்டுவதும், இந்தியாவை பணிய வைக்க முயற்சிப்பதும் ஒரு ஆபத்தான போக்கு என்று சொல்கிறார். நான் அல்ல, உலகின் மிகச்சிறந்த பொருளாதாரத்துறை நிபுணர்களான திரு ரகுராம் ராஜனும் சொல்கிறார். இதில் ரொம்ப கவனம் தேவை என்கிறார் திரு ரகுராம் ராஜன். வர்த்தகத்தை அதை போராக மாற்றும்போது இந்தியா கவனம் தேவை. வர்த்தகத்தை அமெரிக்கா ஆயுதமாக மாற்றியுள்ளார்கள், மிக கவனம் தேவை என்ற வார்த்தைகளோடு இன்றைய விவாதத்தை முன்னெடுப்போம். நம்முடைய விவாதத்தில் சர்வதேச விவகாரங்களை குறித்து பேசக்கூடிய பல மிக முக்கிய பூகோள அரசியல் நிபுணர் தோழர் சந்தானம் அவர்கள் எமது நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார். சந்தானம் வாங்க. வணக்கம். மூத்த ஊடகவியலாளர், பொது உடைமை இயக்கத்தினுடைய ஆய்வாளர், நிறுவனத் தலைவர், மரியாதைக்குரிய தமிழ்நாடு பொது உடைமை இயக்கத்தினுடைய தோழர் ஐயா நெய்வேலி பாலு, அரசியல் விமர்சகர்களாகவும் சர்வதேச நிகழ்வுகளை குறித்து பேசக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை சரவண பெருமாள். இவர்களோடு இன்னும் சற்று நேரத்தில் திருப்பூர் எக்ஸ்போர்ட் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா முத்துரத்தினம் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் எங்கோடு இணைவார். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பூகோளம் நிபுணர், அரசியல் நிபுணர் ஜியோப் சந்தானம், இப்போது இதுக்கான காரணத்தை சொல்லுங்கள். கேள்வி என்ன, இது என்ன காரணம், எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்க? இப்போ இவங்க டாரிஃப் நம்ம மேலே போட்டிருக்கிறாங்க. ஆமாம், 50%. நேரடியாக பார்த்தா அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நமக்கு எப்படி பார்த்தாலும் திருப்பூரில் இருக்கிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எம்எஸ்எம்இஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. நம்ம பார்க்குறோம் சிறு குறு தொழில்கள் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் குஜராத், மும்பையில் இருக்கிற ஜெம் ஸ்டோன்ஸில் வேலை பார்க்குற அந்த தொழிலாளர்களுக்குமே ஆக்சுவலாக பிரச்சனை. ஆயத்த அது மாதிரி ஆபரண தங்கம் அதை செய்கிறதும், ஏன்னா அதுவும் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட். ஆமாம், பெரிய இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறதுல 50% இவங்க டேரிஃப் போட்டது குறிப்பாக பாதிப்படைகிறது இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் அண்ட் ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸு எக்ஸ்போர்ட்ஸு அண்ட் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ். இது ரெண்டும் தான் மேஜர். அதில் ரொம்ப ஒரு ப்ரெஷஸ், ஆமாம், அவ்வளோ முக்கியமான 2 செக்டார்ஸ். இந்த 2 செக்டார்ஸ்லையுமே வேலை பார்க்குறவங்களுக்கு எண்ணிக்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக இருக்கிறது ஜெம் ஸ்டோன்ஸில் 50 லட்சம் பேர் கிட்ட இருக்கிறாங்க. அடேப்பா. டெக்ஸ்டைல்ஸில் 45 லட்சம் பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறாங்க 1 கோடி பேர் கிட்ட இருக்கிறாங்க. சார், 1 கோடினா 1x3 பார்த்தா கூட 4 கோடி ஆச்சு. ஆமாம், குடும்பத்தோடு சேர்த்தா 4 கோடியுடைய வாழ்வாதாரம் பாதிப்படையுது.
இப்போ இத்தனை பேர் இங்கே இருக்கிறாங்க, இந்தியாவுக்கு என்ன செஞ்சால் இந்தியாவுக்கு வலிக்குமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்தியாவிலேருந்து ஐஃபோன் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. சைனாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிற ஐஃபோனை விட இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிற ஐஃபோனுடைய எண்ணிக்கை அதிகம், உற்பத்தியாகி போகிற எண்ணிக்கை அதிகம். அவங்களுக்கு என்ன பொருள் ரொம்ப முக்கியமோ வேணுமோ அதை அழகாக பாதுகாத்துக்கிட்டாங்க. ஐஃபோனுக்கு மேலே எந்த டேரிஃபும் கிடையாது. இங்கேருந்து இன்னும் ஐஃபோன்லாம் உற்பத்தியாகி போயிட்டு தான் இருக்குது. மெடிசனுக்கு இல்லை, மெடிசனுக்கு கிடையாது. ஏன்னா அதுவும் அவங்களுக்கு தேவை, ரொம்ப தேவை. அவங்களுக்கு ஜெனரிக் மெடிசன்ஸ் தேவை. அவங்களுக்கு இல்லாட்டி ஆல்ரெடி அவங்களுக்கு மெடிக்கல் காஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போது ஏன் இந்தியா மேலே இப்படி பண்ணணும்? எப்படி தான் இருந்தாலுமே இத்தனை வருஷமாக, கடந்த ஒரு 25 வருஷமாக இந்தியாங்கிறது கூட, இந்த நாட்டு கூட நம்ம நட்புறவு வச்சுக்கணுன்ற ஒரு ஆட்டிடியூடில் தான் எல்லா அமெரிக்க ஜனாதிபதிகளும் இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் இவர் மட்டும், இவரே இதுக்கு முன்னாடி கூட அப்படி தான் இருந்தார். ஆனால் இப்போ இந்த சமயத்தில் இப்படி நடந்துக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஜியோ பொலிட்டிக்கலாக ஒன்று சொல்லலாம். அதாவது ரஷ்யாவுக்கு மேலே ப்ரெஷர் போடுறதுக்காக இந்தியா மேலே ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்ட்டு. அது ஒரு காரணம். நிறைய காரணம் இருக்குல்ல. ஆமாம், இந்த நம்ம தமிழ் படத்துலலாம் கூட பார்ப்போம் இல்லையா, வில்லன் வந்து ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இங்கே அடித்தாதானே அங்கே வலிக்கும் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ ஒரு ஆட்டிடியூட்லாம் பண்ணுறாங்க. இப்போது இந்தியா எண்ணெயை வந்து அங்கே ரஷ்யாவிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ப்ரெஷர் போட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்தியாவுக்கு முதல்ல எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. நமக்கு என்ன தேவை? நம்மளுக்கு இருக்கிற அவ்வளோ பெரிய ஜனத்தொகைக்கும் இத்தனை இண்டஸ்ட்ரி வளரணும்னா இது தேவை தான். சரி, இந்த எண்ணெய் இப்போ நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கலை, வேறு யார்கிட்டேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா, அப்போ அமெரிக்கன்ஸ் நினைக்கிற மாதிரி ரஷ்யாவுக்கு பணம் வராது, அதனால் வேறு வழி இல்லாமல் யுக்ரைன் கூட செய்கிற போரை நிறுத்திடுவாங்களா அப்படின்னா வாய்ப்பில்லை. ஏன்னா நம்ம எந்தெந்த எண்ணெயை நம்ம வாங்கலையோ அந்த எண்ணெயை வாங்குறதுக்கு சைனா ரெடியாக இருக்கிறாங்க. அதனால எப்படி பார்த்தாலும் ரஷ்யன்ஸுக்கு அதே பணம் வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. இப்போ இந்தியா மேலே இப்படி டேரிஃப் போடுறதுனால நேரடியாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற உறவு தான் பாதிப்படையுமே தவிர, ரஷ்யா அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை, ரஷ்யாவுக்கு போகிற அந்த பணத்தை நிறுத்தவே முடியாது நம்மளால, அந்த அமெரிக்கன்ஸில் நிறுத்தவே முடியாது. ட்ரம்ப்புக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஓவராலாக குளோபல் லெவலில் இந்த கன்சியூமர் பர்ச்சேசிங் பவரில் அமெரிக்கா தான் நம்பர் 1. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மார்க்கெட்டை வச்சு நான் எப்படி நான் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கிறாரு. என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாராலையும் உலகத்தில் இருக்கிற பொருட்களை வாங்குறதுக்கு அதிக திறன் படைத்தவர்கள், ஏன்னா பணம் அதிகம் அவங்க கிட்ட, ஏன்னா பையிங் கெப்பாசிட்டி இருக்குது, பையிங் கெப்பாசிட்டி பண்ணக்கூடிய பையிங் கெப்பாசிட்டி. எஸ், உலகத்திலேயே லார்ஜஸ்ட் கன்சியூமர் மார்க்கெட் அவங்க தான். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே என்கிட்ட உங்கள் பொருளை விற்று தான் ஆகணும். அண்ட் நீங்கள் எல்லாருமே நிறைய அட்வான்டேஜ் எடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. இப்போது நான் சொல்கிற மாதிரி டேர்ம்ஸில் தான் நீங்கள் இனிமேல் உங்கள் பொருளை விற்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பூச்சாண்டி காட்டுறதுக்காகவும் சேர்த்து தான் இவர் பண்ணுறார். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அமெரிக்காவில் டெட் ரொம்ப அதிகம், $36 trillion அவங்கள்ட்ட டெட். ஏற்கனவே பார்த்துருக்கோம், 3600 லட்சம் கோடி. ஆமாம், 36 trillion. ஆமாம், அது லட்சம் கோடியில் கன்வெர்ட் ஆனால் 3600 லட்சம் கோடி. ஆமாம், அவ்வளோ டாலர். டாலர், ரூபாய் இல்லை, அவ்வளோ டாலர். ஸோ அவ்வளோ டெட், 3600 லட்சம் கோடி டாலர் இன்ட்டு 85 போட்டுக்கோங்க. ஐ காண்ட், நம்மளால திங்க் பண்ண முடியல. அந்த மாதிரி கடன் வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ கடன் இருக்கும்போது சைனா ரொம்ப ஒரு பக்கம் வளர்ந்துட்டு வருது, இந்த பக்கம் ரஷ்யா அடங்க மாட்டேங்குது. உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே நாம் வந்து கொஞ்சம் அடக்கி வைக்கணுன்றதுக்காக செய்கிற ஒரு மெஷராக இதை நம்ம பார்க்கலாம். அவங்க மேலே கொஞ்சம் கரன்சனை காட்டி நம்ம பார்க்கணுன்னா இப்படி வேணால் பார்க்கலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் டூல்ஸ். இட் இஸ் அப்சல்யூட்லி a political tool. கண்டிப்பாக இது பொலிட்டிக்கலாக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இது எங்கே கொண்டு போய் விட போகுது அப்படிங்கிறது உண்மையிலேயே ட்ரம்ப்புக்கே தெரியாதுங்கிறதான் சொல்லணும். அவருக்கே தெரியாது என்ன பண்ண போறாருன்ட்டு. இன்ஃபேக்ட் அவரே சொல்லியிருக்காரு, ஈவன் ஐ டோன்ட் நோ வாட் ஐ அம் கோயிங் டு டு டுமாரோ. அதான் அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கும் புரியாது, என்ன பேசினாருன்னு என்ன தெரியாது. ஏன்னு கேட்டால், நம்ம இந்த பலஸ்தீன விவகாரத்தில் சந்தானம் பாசனம் பிப்ரவரியில் அவர் சொன்னார், we have a clear plan. Evacuate the people, will relocate from the territory. And we will take Gaza. We are going to be find the places, the people will resettle from here to there. I don't wanted to permission from anyone, we will take it. நாங்க எடுத்துப்போம். இப்போ என்ன சொல்றாரு? இப்போ வந்து காசாவை பத்தி அவர் பேசல. இஸ்ரேல் காசாக்குள்ள நாங்க போக போறோம், இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்க புஷ் பண்ணி வெளியே தர போறோம். We have a plan, the people is going totally, the people is going to be very worst situation. America must to take the decision, or peace process will happen.
2-3 weeks. 3 வீக்ஸ் இல்லை, இவர் எப்போவுமே இந்த 2 வாரம் கெடு கொடுக்குறதுங்கிறது எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மோடிக்கும் பண்ணாரு, சைனாவில் ஷி ஜின்பிங்க்கும் பண்ணாரு, இங்கே இப்போ இஸ்ரேலில் இருக்கிற இவர் பெஞ்சமின் நேட்டன்யாஹுக்கும் பண்ணுறாரு, ஹமாஸ்க்கும் பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டேரிஃப். இதுவரைக்கும் இப்படி ஒரு சூப்பர் பவருடைய தலைவர், ஒரு யாருமே பண்ணது கன்ஃபேபுலேஷன், கிடையாது. லீடர் ஆஃப் கன்ஃபேபுலேஷன். எஸ், நான் இப்போ சொல்கிற வார்த்தை சரி தானே? கரெக்டு. எல்லாத்துலேயும் குழப்பம். ஏன் இல்லை, இது எனக்கு தெரிஞ்ச அது பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. பிளான் பண்ணி இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, தெர் இஸ் அ மெத்தட் டு ஹிஸ் மேட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மேட்னஸ்னா பைத்தியகாரத்தனம். பைத்தியகாரத்தனம்னா நம்ம இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி நான் சொல்லுவோம். பட் தெர் இஸ் அ மெத்தட் டு தட் மேட்னஸ். அது ஒரு அந்த பைத்தியகாரத்தனத்தையே ஒரு டூலாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். உலகத்தில் யார் யாரை எப்படி நடத்தணும், எப்படி எல்லாரையும் கதிகலங்க வைக்கணும், எல்லாரையும் எப்படி குழப்பணுன்றது ஒரு டூலாக வச்சு அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற. ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேசணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. நம்முடைய பொது உடைமையாளர் ஐயா சொல்லுங்கள். இப்போ நாங்கள் முதல்ல பேசிட்டோம் சந்தானம், நீங்கள் சொல்லுங்கள். அவருடைய கல்விக்கு தகுந்த மாதிரி உலக புவியியல் சூழல் எல்லாத்தையும் பேசியிருக்கார். இந்த தலைப்பு விவசாய தொழில்கள் மீது போர் துவக்கம். இந்த விவசாயங்கிறது எனக்கு என்னன்னு புரியல, ஏதோ சொல்கிறாங்க புரியல. இப்போ குறிப்பாக இந்தியாவில் இவருடைய இந்த 50 விழுக்காடில் கடுமையாக பாதிக்கப்படக்கூடியது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நமக்கு திருப்பூர் ஒரு முக்கியமான தொழில் கேந்திரமாக இருக்குது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அங்கே முக்கிய தொழில் என்னென்னா பின்னலாடை தொழில் நம்பர் 1. அதுக்கப்புறம் தான் டெக்ஸ்டைல்ஸ், துணி உற்பத்தி. இப்போ என்ன ஒரு வேடிக்கை பாருங்கள், ரஷ்யாவுக்கு நம்மளை விட வரி கம்மி, வியட்நாமுக்கு கம்மி, சீனாவுக்கு கம்மி. அதான் பெரிய கேள்வி. ஆக அதிகம் யாருன்னா ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு மோடியினுடைய இந்தியா மீது அவருக்கு அளவு கடந்த பாசம். அதனால் 50 விழுக்காடு. ஜப்பானுக்கு 14, வியட்நாமுக்கு இந்தோனேஷியாவுக்கு 19. வியட்நாமுக்கு 19. அதாவதுங்க என்ன அப்படின்னா, ஒரு சந்தானம் ஒரு சொன்னார், மேட்னஸ். இன்றைக்கி உலக அளவில் ட்ரம்போட ஒரு பைத்தியக்காரன் எவனும் இருக்க முடியாது. ஆனால் காரணம் என்ன? அப்படி சொல்லலை, இல்லை பைத்தியக்காரத்தனமாக நடக்கிறார். நான் சொல்கிறேன் பைத்தியக்காரன், அவர் சொல்கிறார், நான் சொல்ல. ஏன்னு சொன்னால், இப்போ உலகம் பூரா என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கா உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படிங்கிறாங்க. ஒரு ஜனநாயக நாடுன்னா என்ன? அவர் என்ன, ட்ரம்ப் என்ன சர்வாதிகாரியா? உலகம் பூரா போர்ப்பாட்டு மாதிரி, இல்லை இன்னும் வரலாற்று இருக்கக்கூடிய பல்வேறு டிக்டேட்டர்ஸ்லாம் இருந்தாங்களே அந்த மாதிரி அவர். ஆனால் இந்த டாலர் எக்கானமிங்கிறது உலகம் பூராவுமே இன்றைக்கி டாலர் ஆகிடுச்சு. இந்த டாலருடைய ஆதிக்கத்தை முறியடிக்கணுங்கிறதுக்கு தான் இந்த யூரோப்பிய யூனியனை ஆரம்பித்தாங்க. அவங்களால வெற்றி பெற முடியல. இன்னும் சொல்ல போனால் இந்த யூரோப்பிய யூனியனுக்கான விதை போட்டது இங்கிலாந்து, சர்ச்சில். 2வது உலகப்போர் முடிஞ்ச கையோடு அவர் போட்டார். கடைசியில் இங்கிலாந்து வெளியேறிடுச்சு, மற்றவெல்லாம் மாட்டிக்கிட்டான். அந்த மாதிரி ஆகிடுச்சு. அவங்களும் யூரோன்னு ஒன்று கொண்டு பார்த்தாங்க, ஒரு நாணய செலாவணி, பிரிக்ஸ். அது ஒன்றும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை. வெற்றி பெறாதுன்னு சொல்ல முடியாது, அது காலப்போக்கில் தெரியும். இப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், அமெரிக்கன் எக்கானமி இஸ் அ வார் எக்கானமி. அதுதானே, அது போர் தளவாடங்களை தான். அவன் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, பல்லு குத்துற குச்சி, அதெல்லாம் இல்லை. இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் பண்ண மாட்டான். விஷா கிடைக்கும், அதெல்லாம் பண்ண மாட்டான். ஒரு F-35 விற்றா எத்தனை கோடி வரும்? ஆனால் சார், இதையெல்லாம் பண்ணக்கூடிய சைனா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பொருள்களை கன்சியூமர்களோட சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாடாக சீனா இருக்குது, மாறி இருக்கிறது. உண்மையில் என்னன்னு சொன்னால், ஏன் சைனாவுக்கு வரி கம்மியாக இருக்குன்னா, சைனா பதில் குடிப்பான் அடி. நீ 50, நான் 60, 140 போட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா 40 அவன் தன்னுடைய நாட்டுடைய உற்பத்தியும், தன்னுடைய நாட்டு உற்பத்தியை அமெரிக்க மக்கள் எவ்வளோ சார்ந்திருக்காங்கங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கான். இப்போது சைனாலேருந்து ஒரு டெஸ்பாச் இன்றைக்கி ஒரு கப்பலோ இல்லைன்னா ஒரு விமானமோ சரக்கு விமானம் போகலன்னு சொன்னால், நாளை காலையில் அமெரிக்காவில் நிறைய பேர் பல் விளக்க முடியாது. அந்த அளவுக்கு ரைட், எக்ஸாக்ட், ப்ரஷ் இருக்காது. அந்த மாதிரியான
ஒரு கன்சியூமர் கலாச்சாரத்தை உலகம் பூரா வளர்த்து விட்டுவிட்டு அதை வைத்துக்கொண்டு எல்லாரையும் மிரட்டலாம் என்று ட்ரம்ப் நினைத்தார்னால் அந்த காலம் நீண்ட நாள் நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னீங்கன்னா அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் சொன்னதில்ல அந்த தெர் இஸ் a method of madness சொல்கிறாரு. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா மிரட்டுற மாதிரி மிரட்டுறது 50 சரி 40 வச்சுக்க, சரி இந்த செப்டம்பரில் டிசம்பர் வரைக்கும் வச்சுக்க. அதாவது ஒரு உலக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு டாலர் பொருளாதாரத்தை வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த நாட்டினுடைய அதிபர் பேசுகிற பேச்சாது ஏதோ நம்ம கோயம்பேடில் காய்கறி வியாபாரி பேசுகிறானா அந்த மாதிரி பேசுகிறார் அவர். ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுவேன் இதிலெல்லாம் வெற்றி பெற முடியாது. ஏன்னா அமெரிக்காவில் இதை விட பெரிய புத்தாரியான பிரசிடென்ட்டுகள்லாம் இருந்திருக்காங்க. கென்னடி ஆகட்டும், ஒபாமா ஆகட்டும், அவங்களாம் இருந்திருக்காங்க. ஆக இவர் ஒரு புதிய ஒரு துறையில் செய்கிறார். இன்னும் மட்டும் இல்லாமல் பச்சையாக எந்த விதமான வெக்கமும் இல்லாமல் எனக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடைக்கணும், அதனால தான் நான் சொல்கிறேன். அவர் எல்லாத்தையும் சமாதானம் பேசுகிறார்ல. இன்றைக்கி காலையில் நிறுத்துவேன். நீ காலையில் வந்து ஒரு சின்ன ஜோக் ஒன்று படித்தேன். என்னென்னா, என்னப்பா நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற இந்த தெருக்குழாயில் 2 பொம்பளைங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, என்ன திடீர்னு நிறுத்திட்டாங்கன்னா, அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான் ட்ரம்ப்பு ஃபோன் பண்ணியிருப்பார். அவர் அப்படிதான் அந்த அளவுக்கு ட்ரம்ப்பினுடைய அவருடைய அந்த மகத்துவம், அவருடைய முயற்சி எப்படி வேணாலும் சொல்லி எல்லாத்தையும் அந்த மகத்துவம் வந்து இன்னைக்கு சந்தி சிரிக்குது. அதுதான். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி மிரட்டல்லையே வந்து நீங்கள் உலகத்தை எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் வரலாற்றில் அப்படி பேசக்கூடியவர்களெல்லாம் பல நாட்களாக குப்பை தொட்டியில் கிடைக்கிறார்கள். அதில் தான் அடுத்தாப்புல ட்ரம்ப்பு போய் சேருவார். சரணபெருமாள் சார், இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் ஒரு தேசிய அப்படி தான் சொல்கிறாங்க பொருளாதாரத்தில். நம்ம ஆரம்பத்தில் ஏதோ நினச்சோம் 0.02 ஆரம்ப கட்டத்தில் இது குறித்து. பட் இப்போது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியினுடைய பார்வையும் ஜிடிபி கூட நமக்கு 0.1 இருந்து 6 கிட்டத்தட்ட 1 விழுக்காடு டிக்ளைன் ஆகுன்ற தகவல் வந்திருக்கிறது. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பணிவான கருத்துக்களை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த யுத்தம், அதாவது இதை வந்து கோல்டு வார்ன்னு சொல்லுவாங்க, பனிப்போர். இதை இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து தொடர்ந்து வந்து பல நாடுகள் மீது வந்து தொடுத்து கொண்டே இருக்கும். அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் 1990 நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு அமெரிக்கா வந்து தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் அல்லது அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், எக்கனாமிக்கலி புவர் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து பல சுரண்டுதல்களை செய்து அங்கேருந்து அவங்களுக்கு வந்து ஆதாயத்தை தேடக்கூடிய சூழ்நிலை தான் இது. வந்து நம்ம இதில் கூட பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் எல்லாம் வந்தது, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஐஃபோனுடைய அந்த உள்ளே வைக்கிற அந்த டங்ஸ்டன் அந்த சிப்பு, அதனோட மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப குறைவு. ஒரு பிரெட்டுக்கும் ஒரு வேலை டீக்கும் வந்து அந்த மக்கள் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் அங்கே அந்த ஆப்பிரிக்கா பகுதிகளில் வேலை செய்கிறாங்க. அதை எடுத்து கொடுக்குறாங்க. அங்கேருந்து ஐஃபோன் பார்த்தா அது ஒரு பெரிய என்விரான்மெண்டல் இஷ்யூவெல்லாம் ஆச்சு. நிறைய வாட்ச் டாக்ஸ் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் அமெரிக்காவினுடைய போக்கு. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஒரு புறம் இப்போ இப்படி பார்ப்போம், நம்ம வந்து ட்ரம்ப் வந்து நெருங்கிய தொடர்பில் இருந்தார் மோடியுடன் அப்படின்னு சொல்வது வந்து அது வந்து என்றைக்குமே வந்து சாத்தியமே கிடையாது. அது இருந்தாரா இல்லையா, இருந்தாரு அப்படின்றது ஒரு ஒரு இல்யூஷன், ஒரு மாய தோட்டம். அப்படியா? ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம என்ன நினைச்சோன்னா நம்ம வந்து நெருங்கிய ரிலேஷன்ஷிப்ல நம்ம தான் ஏமாந்துட்டோம். இல்ல அது ஏமாறுதுன்றது சொல்ல முடியாது. அவங்க அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை பிம்பத்தை அவர் அப்படிதான் பேசுறாரு. மோடி ஷாப் அப்படிம்பார, நீங்க நல்ல இங்கிலீஷ் பேசுவீங்கன்னு வேற சொல்லுவார மோடியை பார்த்து. அல்ல அது பெஸ்ட் டஃப் நெகோஷியேட்டர்னு சொல்லியிருக்காரு. மோடியை பார்த்து டஃப் நெகோஷியேட்டர் அப்படின்லாம் நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லியா பேச அது வேற வியாபாரம் வேறன்னு வைங்களேன். பட் ஆனால் அவருக்கு இப்போ என்ன மிகப்பெரிய மன வருத்தம்னு கேட்டிங்கன்னா, கம்போடியா, பாகிஸ்தான், வியட்நாம் இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே வந்து ட்ரம்ப் பின்னாடி போய் உலகத்திலே தலை சிறந்த அமைதி புறா வந்து ட்ரம்ப் தான் அப்படின்றத பட்டம் கொடுத்துக்கிட்டு வராங்க. அவங்க ஆதரவுகளை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க.
அந்த போக்கை இந்தியா கடைபிடிக்கல அப்படின்றது ஒரு அவருக்கு எனக்கு என்னமோ என்னோட ஸ்டடி பிரகாரம் அவருக்கு மிகப்பெரிய மன வருத்தமோ அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஹவுடி மோடியினுடைய இதில் பார்த்தீங்கன்னா இருவருக்குமே வந்து ஒருவருக்கு ஒரு பரஸ்பரம் அவர்களுடைய என்ன சொல்கிறது அப்ரிஷியேஷன்ஸை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த காலகட்டத்தில் வந்து அவர் வச்ச இந்த இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த மினி ஆப்ரேஷன் சிந்தூர்னுடைய இஷ்யூவில் வந்து மிகப்பெரிய மன வருத்தம் ட்ரம்ப்புக்கு. என்னன்னு கேட்டால் இந்தியா வந்து நான் சொன்னதை வந்து பொது வழியில் ஒற்றுக்கொள்ளவில்லை, நான் தான் வந்து இந்த யுத்தத்தை நான் தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு 25 முறையோ 20 முறையோ 30 முறை சொல்லியிருக்காரு, சொல்லிட்டு வராரு அவரு. ஆனா வந்து இங்க ஒரு முக்கியமான புள்ளியை நான் கூர்ந்த ட்ரம்ப்னோட டேட்டாஸ் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டர். அவர் எல்லாம் பெரிய ஷோஸ்லாம் காமெடி ஷோலாம் நிறைய பண்ணுவார். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க ட்ரம்ப்னுடைய விஷயம் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இஸ் நாட் அ ஃபிட் பர்சன் ஃபார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து அவருக்கு இருந்த அந்த பொலிட்டிக்கல் ஏற்கனவே அவர் வந்து இதில் இருந்திருக்காரு, டெமோக்ராட்லேருந்து வந்தவர் தான். அவர் டெமோக்ராட்டில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் வந்து அப்புறம் இங்கே வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய இதை பதவிகளை அடைஞ்சிட்டார். அவரை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும். வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அமெரிக்க மக்களே எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பிரேசில் வந்து அதனுடைய அதிபர் வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப்பினுடைய க்ளோஸாக இருக்கக்கூடிய அந்த சொலிசிட்டர் அந்த ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், லா ஆஃபீஸ் தான் வந்து தேர்ந்தெடுத்துருக்குறாங்க இந்த ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் யுத்தத்தை வந்து லீகலாக வந்து சந்திக்கிறதுக்கு. புரியுதுங்களா? ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து நல்லா தெரியும் இது வந்து நீண்ட நெடுங்காலம் போகாத ஒரு டேரிஃப் வார், இந்த கோல்டு வார் நெடுங்காலம் போகாது. ஏன்னா ட்ரம்ப் ஹிம்செல்ஃப் இஸ் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர் அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆதரவில் இருந்தவங்க, ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் கன்சல்டண்ட்டாக இருந்தவங்களே நிறைய ஊடக செய்திகள் சொல்லியிருக்காங்க. பட் அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்தியா வந்து நிறைய பணம் கொடுக்குது ரஷ்யாவுக்கு, அந்த பணத்தில் தான் நாங்கள் வந்து ரஷ்யன் யுக்ரைன் வார நிறுத்த பார்க்குறேன் நான், அதில் இடையூறாக இந்தியா இருக்குது, இந்தியாவோட பணம் தான் பெருவாரியாக உதவுது. அதுதான் நம்ம சந்தானம் ஐயா அவர்கள் வந்து தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கார். இந்தியா வாங்கலைன்னா சைனா வாங்கும், இன்னும் பல நாடுகள் வாங்குவதற்கு ஏற்கனவே நார்த் கொரியா தயாராக தான் இருக்காங்க, அவங்களும் வாங்குவாங்க, அவங்களுக்கு தேவைகள் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து இவர் செய்யக்கூடிய இந்த டேரிஃப் யுத்தமானது வந்து நீண்ட நெடுங்காலம் செல்லாது அப்படின்றத அமெரிக்காவில் இருக்கிறவர்களே சொல்கிறாங்க. சரி, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய இப்போ ஐயா சொன்னார் அக்ரிகல்ச்சரில் என்ன இருக்குது, 6 பில்லியன் US டாலர்ஸுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிற பாசுமதி அரிசி, ஸ்பைசஸ்ஸு, ஒரு சில ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் இங்கேருந்து போயிட்டுருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே ப்ராசஸ்டு ஃபுட்டு, பாஸ்மதி இதெல்லாம் கணக்கு பண்ண, ஸ்பைசஸ் மட்டும் கால்குலேட் பண்ணால் 6 மில்லியன். இது மாதிரி ஒவ்வொரு செக்டார்லேயும் போயிட்டுருக்கு. அங்கே இருக்க மக்கள் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளெலாம் கிடையாது. அவங்க அதில் என்ன சந்தேகம் இருக்குது, இந்த வேலையும் செய்ய மாட்டாங்களே, ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 8 மணி நேரம் டியூட்டி ஆனால் இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு என்னோட நண்பர்கள் சொல்லுவாங்க, அந்த அந்த டைம் 6 o'clock ஆகி போச்சுன்னா அப்படி வெளியே போகும்போது ஹூ ஆர் யூன்னு கேட்பான். அங்கே இருக்க கோவொர்க்கர்ஸ் அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமெரிக்கனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டெபெண்ட். இப்போ இந்த சிப்ஸ் இருக்குது பாருங்கள், தே லைக் இந்த ப்ராசஸ்டு சிப்ஸ் எல்லாம். இங்கே இருக்க சர்டைன் ஹை குவாலிட்டி பொட்டேட்டோஸும் அங்கே போகுது. ஆனால் வந்து அவன் ஒரு முட்டாள்தனமும் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே இருக்க வேஸ்ட்டு ஆன பொட்டேட்டோஸும் அங்கே வந்து கடலில் போய் கொட்டுவான். இந்த மாதிரி வேலைகள்லாம் அமெரிக்கா நிறைய, ட்ரம்ப் மட்டும் இல்லை, ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே இவங்க அமெரிக்காவுடைய நிலைப்பாடுகள் நிறைய விஷயங்கள் வந்து முட்டாள்தனமாக இருக்கும் அவங்களோட செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா. ஆனால் வந்து அவங்கள என்னென்னா இட்ஸ் ஒன்லி a பிக்கஸ்ட் டெமோக்ரஸின்ற ஒரு ஹைலைட்டை வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து IMF, வேர்ல்டு பேங்கினுடைய தலைமையகங்களை அமெரிக்காவில் வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த கேமெல்லாம் காய நகர்த்துறாங்க. இவங்க சொன்னீங்க பார்த்தீங்களா இந்த 36 ட்ரில்லியன் US டாலர்ஸ்னோட கடன், இதெல்லாம் வந்து அங்கேருந்து வாங்கக்கூடியது தான். நீங்கள் எந்த நாட்டுக்கு கடன் கொடுக்கணும், கடன் கொடுக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா முடிவு பண்ணுது. ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குது, இல்லை வேர்ல்டு பேங்கினோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே. அதோட முக்கிய பொறுப்பில் இருக்கவங்கலாம் வந்து இவங்களை இந்த US கவர்மெண்ட்டை டெபெண்ட் ஆகி தான் இருக்காங்க. நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் கோட் பண்ணுறேன்.
நம்மளோட பில் கிளின்டன் இருக்கும்போது பில் கேட்ஸ் வந்து ஒரு முடிவு எடுத்தார். அப்போ வந்து அவர் மேலே வந்து மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவாக லீகலாக ஒரு சில இது வந்து ஆக்ஷன்ஸ் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து எடுக்கிறதா இருந்தாங்க பில் கேட்ஸ் மேலே. இல்லீகலாக ஒரு சில விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு. அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப் அவர்கள் வந்து இதே எலான் மஸ்கோ வேற யாரும் வந்து இந்தியா விட்டு வெளியே அமெரிக்கா விட்டு வெளியே வந்து இங்கே அமைப்புகளை உருவாங்கினா ஹைதராபாத் போயிடுவான்னு சொன்னார், சைபராபாத் போயிடுவான்னு சொன்னார் யார், பில் கேட்ஸ். நீ இந்த மாதிரியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கலானால் என்னுடைய டோட்டல் என்டையர் பேஸே ஷிஃப்ட் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு போயிடுவேன்னு சொன்னார். இதை வந்து ஏற்கனவே இன்னொருத்தர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த 2004-6 காலகட்டங்களில் நீங்கள் வந்து வேரன் பஃபட் பற்றி பேசுகிறோம், ஜிம் ரோஜர்ஸ்ன்ற மிகப்பெரிய பொருளாதார வலிமை பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டோட்டலாக அவரோட பேஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி சிங்கப்பூர் வந்தாச்சு. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பிஒய்டி பியாண்ட் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்ற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ரைட். ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் 1 சார்ஜ்லேயே வந்து 600 கிலோமீட்டர்ஸ் போகக்கூடிய வெஹிக்கிள்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து அமெரிக்கா வந்து புரிந்து கொள்ளும் எப்போதுனா. ஆனால் வந்து எனக்கு என்னை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு சிறுபிழைத்தனை நான் பாலு ஐயா சொன்ன மாதிரி தெருக்குழாய் சண்டை அடிக்கலாம் வந்து ட்ரம்ப் வந்து சமரசம் செய்வார் அப்படின்ற போக்கில் தான் அவர் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஒரு கட்சிக்காரன் லெட்டர் போட்டால் கூட நான் அவங்கள வந்து நோபல் பரிசுக்கு ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்கிட்டு அது ஒரு பெரிய விளம்பரமாக பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாரோ அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. திரு பாலு, இப்போ இந்தியாவில் வந்து வைப்ரண்ட்டாக வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எடுக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், வி ஹாவ் டு கோ ஃபைண்ட் ஃபார் நெக்ஸ்ட் மார்க்கெட்டு. இப்போ இந்த 15,000 கோடி அளவிற்கு உற்பத்தி பொருட்கள் ஒரு சிக் யூனிட்டாக பேரலைஸ் ஆகியிருக்கிறங்கிற நிகழ்ச்சியும் வருது. இதற்கு நாம் என்ன நடவடிக்கை எடுக்கணும், இதற்கான அடுத்த கட்டம் இந்தியா எப்படி போகணும்? ஹலோ சார் சொல்லுங்கள். இப்போ நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்துருச்சுல, நம்ம என்ன செய்யணும்? இப்போ முதல் ரவுண்டில் கொஞ்சம் ஒரு லைட்டர் வெயினில் பேசிட்டோம் சாதாரணமாக. சரி, ஒரு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு காமெடி ஷோ மாதிரி. ஆனால் ட்ரம்ப்பினுடைய அவருடைய இந்த டாரிஃப் வார், இந்த வரி யுத்தம் எங்கே போய் முடியுதுன்னு சொன்னால், அவர் பேசுகிறது வந்து ரொம்ப கோமாளித்தனமாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதனுடைய விளைவுகள் உலகம் பூராவும் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை பாதிக்குது. இப்போ நான் தான் அந்த விவசாயம்னு நான் ஏன் சொன்னேன்னா, அது உணவுப் பொருள்னு இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது விவசாயம்னா உணவுப் பொருள்னு இருக்கணும். ரெண்டாவது, அமெரிக்காவில் விவசாயத்தில் அவங்க வந்து பல்வேறு விதமான கொள்கைகளை கடைப்பிடிக்கிறாங்க. இப்போ குறிப்பாக விவசாயத்தில் எடுத்துட்டிங்கன்னா, என்ன பொருளை நீங்கள் விவசாயத்தில் விளைவிக்க வேண்டும் விவசாயியே அப்படிங்கிறத அரசு முடிவு பண்ணுது. ஏன்னு கேட்டால், அவங்க உலகம் பூராவும் இருக்கக்கூடிய விலைவாசி வந்து அமெரிக்காவுடைய விலைவாசியை மீறிடக்கூடாது, அவனுடைய கட்டுப்பாட்டே போயிடக்கூடாது. நீங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷம் வந்து நிறைய உருளைக்கிழங்கு விளையாச்சு சொன்னால், அடுத்த வருஷம் உருளைக்கிழங்கு வைக்காதீங்க, உருளைக்கிழங்கு வைக்கலைன்னா உனக்கு இன்சென்டிவ், அதுக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை தருகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவில் அவருடைய எக்கானமி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஃபார்மர்ஸையும் ஏக்கர்ல 100-200 ஏக்கர் 300 ஏக்கர் வச்சு. ஆமாம், அங்கே மாதிரி அரை ஏக்கர் 40 சென்ட் 100-200 இல்லை, அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாருமே 1,00,000 ஏக்கர் 2,00,000 ஏக்கர்னு வச்சிருக்கோம். ஆமாம், அங்கே வந்து லேண்ட் ஹோல்டிங் அது ரொம்ப டாப் மோஸ்ட்ல. ஆமாம், நீங்கள் சொல்கிற 1,00,000-2,00,000 ஏக்கர் வச்சிருக்கோம். அங்கே லேண்ட் ஹோல்டிங், அதாவது ஒருத்தருடைய கையில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய அளவுங்கிறது பல 100 ஏக்கர் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் சொன்னது. 200 மாதிரி 2 ஏக்கர் 5 ஏக்கர் அதெல்லாம் கிடையாது எல்லாம். நீங்கள் அப்படி பார்த்தா பில்கேட்ஸே வந்து ஆக்சுவலாக அவர்கிட்டயே கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கருக்கு மேலே இருக்குது. பில்கேட்ஸ் கம்ப்யூட்டர் கம்பெனி தான் வச்சிருக்காரு, அவரே வச்சிருக்காரு. போனாரு நம்ம நடிகர் நெப்போலியன், அவரே வந்து கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணுறதா தான் சொல்கிறாங்க. அங்கே அந்த லேண்ட் சீலிங் லா அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது, நம்மளுக்கு தான் இருக்குது. அப்புறம் ட்ரம்ப் வந்து அவர் இவ்வளோலாம் பேசினாலும் கூட அவர் ஒரு மிகப்பெரிய முதலாளி. அவரோட சாதாரணமான ஆளெல்லாம் இல்லை, மிகப்பெரிய முதலாளி, கோடீஸ்வரன். பல கோடீஸ்வரன்னா $multi-million பணக்காரன் அவர். ட்ரம்ப் என்னது டவர். ஆனால் அவர் பேசுகிறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு க்ளவுன் மாதிரி பேசுகிறாருன்னு நம்ம நினைக்க வேண்டாம். அவருக்கு வேறு ஏதோ ஒரு டார்கெட் இருக்குது.
அந்த டார்கெட் வச்சு தான் அவர் வந்து ஆப்ரேட் பண்ணுறாரு. அதை அச்சீவ் பண்ண வரைக்கும் அப்படி தான் பேசுவார். அதான். அப்போ ஆனால் என்னென்னா அவர் அப்படி அச்சீவ் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. என்ன காரணம்னு கேட்டால், மிரட்டல்லே ஒன்றும் உலகத்திலலாம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒவ்வொரு கண்ட்ரி எப்படி வரான்னா, அவங்களுடைய தலைவிதை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நாட்டிற்கும் அவர்களுக்கென்று சில சுய அதிகாரம் இருக்குது, சுய மரியாதை இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏன் சைனா பயப்படலைன்னு சொன்னால், நான் உற்பத்தி பண்ணுறேன், உலகம் பூராவும் அமெரிக்கா உட்பட இவ்வளோ பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம். அமெரிக்காவில் என்ன இருக்குது சொல்கிற மாதிரி பல்லு குத்துற குச்சியிலேருந்து மிகப்பெரிய சப்மரின் டெட்பிளேன் வரைக்கும் அவங்ககிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட சீனாவில். அப்போது அந்த மாதிரி கன்சியூமர் குட்லேருந்து பெரிய வார்ஃபேருக்காக அல்லது எலக்ட்ரானிக்ஸில் எல்லா துறையிலையும் அவங்களுடைய இருக்குது. அதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் என்னென்னு சொன்னீங்கன்னா, அமெரிக்காவுடைய மக்கள் தொகை, அதுதான் அவங்களுக்கு பெரிய செல்வம். 30 கோடிக்கு மேலே அவங்களுடைய வெல்த்தே அதான், மக்கள் தொகை தான். 300 மில்லியன். அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் மிரட்டலில் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போவே 3 தரம் பல்ட்டி அடிச்சிட்டார் ட்ரம்ப் சொன்னதை, 50, 100, 100, 120, 130 எல்லாம். அப்போ என்னன்னு சொன்னால், இதெல்லாம் ஒரு பிள்ளை விளையாட்டு மாதிரி இருக்குது. ஆனால் இது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு உற்பத்தி செய்யக்கூடிய மக்கள் அல்லது நாடுகளை சார்ந்திருக்கக்கூடிய நாடுகளை மிக கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை தான் அவர் பேசுகிறாரு. ரைட். ஆனால் என்னுடைய கருத்துப்படி இந்த மிரட்டல் எல்லாம் ரொம்ப நாள் நிற்காது என்பது தான். ரெண்டாவது பேசுவோம். சந்தானம், அமெரிக்காவுடைய மிக முக்கியமான என்வை இந்தியா ரொம்பவே திமிர் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் படிச்சிருப்பீங்க, நியூயார்க் டைம்ஸில் வந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய ஃபினான்ஷியல் செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் மேட் அ ஸ்டேட்மெண்ட் எகென்ஸ்ட் ஆஃப் இந்தியா. ஹீ செட், இந்தியாவுக்கு எங்களுக்கும் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ரஷ்யாவோட வாங்கினதுன்னு, அதை தாண்டி சில பிரச்சனை இருக்குது. மரியாதைக்குரிய நம்முடைய பால்வையா அவர்கள் சொல்லும்போது விவசாயம் வேளாண்மை என்று சொல்லியிருக்கிறேன்னா அந்த பிரச்சனைக்கு வந்துடுறேன். என்னென்னா, அமெரிக்கா இந்த அழுத்தம் கொடுப்பது அந்த நாட்டினுடைய பால் பண்ணைகள் உற்பத்தி செய்கிற பொருட்களையும் அங்கே விளையக்கூடிய ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் சீட்ஸை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ப்ரெஷர். நாம் அதை கொடுத்தா நம்ம என்ன செய்ய முடியும்? 60 கோடி 70 கோடி விவசாயிகள் நாம் அதைத்தான் நம்பியிருக்கோம். இதுதான் எங்களுக்கு பிரச்சனை. இந்தியா நெகிழ்வுத்தன்மை இல்லை என்றதை ஸ்காட் பெசன்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பதை அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் சுட்டி காட்டியிருக்கிறது. அமெரிக்கா இந்திய சந்தையை பயன்படுத்த அமெரிக்கா விவசாயம் பால் பண்ணை துறைகளுக்கு இந்தியா கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் கூட ஸ்காட் பெசன்ட் கூறியிருக்கிறார். இது ஃபினான்ஷியல் செக்ரட்டரி முக்கியமான கருத்து. இப்போ நாம் வெளிப்படையாக உக்ரைன் விஷயத்தை மட்டும் பேசுகிறோம், அதல்ல இதுவும் இருக்கிறது. ஆமாம், இப்போது இந்த 50% டேரிஃபில் தான் நம்மளுக்கு இந்த ரஷ்யன் ஆயில் உள்ளே வர்றது எல்லாமே. ஆனால் முதல்ல அந்த 25% போட்டிருக்கிறாங்களே, ஏற்கனவே இருக்குது. அந்த 25% மட்டும் இல்லாமல் தனியாக ட்ரேட் டீல் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரேட் டீலுக்கும் சரி, அந்த 25% முதல்ல போட்ட 25%க்கும் சரி, மேஜர் காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் நீங்கள் உங்கள் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறீங்க, எங்களுடைய விவசாய பொருட்களை நாங்கள் உங்களுக்கு விற்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணுறோம், ஆனால் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணுறீங்க, எங்ககிட்ட நிறைய ஃபுட் கிரெயின்ஸு டைரி இருக்குது, இதெல்லாம் நாங்கள் வி வாண்ட் டு செல் இட் டு யூ அப்படின்றாங்க. நமக்கு என்னென்னா, நம்ம இந்தியாவுக்குள்ள இன்னும் நாம் எல்லாரும் எடிபிள் ப்ராடக்ட்ஸ், நம்ம உண்ற அந்த பொருட்களில் ஜிஎம்ஓ நாம் இன்னும் அலோவ் பண்ணல. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் கிட்டேருந்து வந்த ஒரு எடிபிள் சப்ஸ்டன்ஸை இன்னும் இந்தியா கவர்மெண்ட்டில் அலோவ் பண்ணல. என்வைரன்மெண்ட் மினிஸ்ட்ரி பண்ண முடியாதுன்னு சொல்லி இட் ஹேஸ் a multiple behind the medical adverse ஏதாவது இருக்கலாம். It may be. அது ஒரு தனி டிபேட். அது தனி. நம்ம ஜிஎம்ஓ இந்தியாவில் டெவலப்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிடி காட்டன் ஒன்று இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த காட்டன் நம்ம கன்சியூம் பண்ண மாட்டோம். அதனால அதை நம்ம இந்தியாவில் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கத்திரிக்காயிலையும் இருக்குது, கத்திரிக்காயில் இருக்குது, ஆனால் இந்தியாவுக்குள்ள கிடையாது, பங்களாதேஷில் இருக்கு. அதை ஆய்வு செய்வது தப்பு இல்லை. ஸோ நம்ம ஆக்சுவலாக பிரின்சிபல்டு ரிலக்டன்ஸ், இந்த ஜிஎம்ஓவை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு காரணம் இருக்குது. ரிலக்டன்ஸ் இல்லை, அது ரிலக்டன்ஸ் அல்ல, அது நம்முடைய வாழ்வியல் சார்ந்த விஷயம். ஆமாம், அதை மறுத்து தான் ஆகணும், தயக்கம் தெரிவித்து தான் ஆகணும். ஆமாம், அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. ப்ரெஷர் அவங்க ஊரில் இருக்கிற விவசாயிகளுக்கு அவங்க பயங்கரமாக சப்சிடைஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊரில் எம்எஸ்பி பண்ணுறோம் இல்லையா, எம்எஸ்பி, அதுக்கப்புறமா ஒரு விவசாயிகளுக்கு இலவச
என்னெல்லாமோ கொடுக்குறோம் இல்லையா, ஃப்ரீ பீஸ்னு வச்சுக்கிடுங்களேன். ஃப்ரீ பீஸ் எல்லாமே, இந்த எல்லா ஃப்ரீ பீஸும் கொடுக்கறதுனால நம்ம விவசாயிகளால் அவங்க உற்பத்தி பண்ணுற எல்லா பொருட்களுமே, எல்லா ஃபுட் கிரெயின்ஸ் வாட் எவர் இட் இஸ், அது எல்லாத்தையுமே மலிவான விலையில் உற்பத்தி பண்ண முடியுதுன்னு கம்ப்ளைண்ட் நம்ம மேலே வைக்கிறாங்க. ஆனால் இதை தான் அவங்களும் பண்ணுறாங்க, நிறைய கொடுக்குறாங்க சப்சிடி. ஆமாம், இதில் என்னன்னா ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது அவங்க ஊர் விவசாயிங்க தான். அவங்க ஊர் விவசாயிங்களுக்கு அவங்களுடைய வருமானத்தை அவர் ஏற்றி காட்டணும் இப்போ. அதனால இந்தியாவில் பர்ச்சேசிங் பவர் அதிகங்கிறனால அங்கே இருக்கிற பொருட்களை இந்தியாவில் கொண்டு டம்ப் பண்ணால் அவங்களுக்கு வருமானம் ஏறும். அவங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டதுக்கு நான் உங்களுக்கு ஏதோ திருப்பி செஞ்சுட்டேன்னு அவங்க பேர் வாங்கிக்கலாம். மிக முக்கியமாக இந்தியாவில் பையிங் கெப்பாசிட்டி, கன்சியூம் ப்ராடக்ட் மோர் தென் 40 crores மோர் தென் பீப்புள் தேர் பையிங்கில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. 40-50 கோடி மக்கள் வாங்கும் திறன் இருக்கிறார்கள். அந்த சந்தையை அமெரிக்கா பயன்படுத்த விரும்புது. உலகத்திலேயே நீங்கள் பர்ச்சேசிங் பிபிபின்னு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு சொல்லுவாங்க. எஸ், இதில் நம்பர் 1ல் இருக்கிறது அமெரிக்கா, ஃபர்ஸ்ட்ல நம்பர் 2ல் இருக்கிறது சைனா, நம்பர் 3ல் இருக்கிறது இந்தியா. பாருங்க இப்போ எவ்வளோ பெரிய மார்க்கெட். சைனால அவங்க மார்க்கெட் பண்ண முடியாது. எஸ், சைனாக்குள்ள அவங்க பொருட்களே எக்கச்சக்கமா இருக்குது, போக முடியாது. சைனா வந்து பாவம் பார்த்து அமெரிக்கா கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவில் அவங்க விற்கணுங்கிறது தான் இவங்க. அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற பிரான்ஸ், ஜெர்மனியாக இருக்கட்டும், இல்லை பிரிட்டனாக இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனுக்கு வெளியில் இருக்கிற பிரிட்டனாக இருக்கட்டும், எல்லாரும் முயற்சி பண்ணுறது இதுதான். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஏன் இந்தியாவோட எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஆக்சஸ் வேணும், அவங்க பொருட்களை விற்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்படி சொல்கிற இவங்க எல்லாருமே, அமெரிக்கா மட்டும் இல்லை, பிரிட்டன் மற்றவங்க எல்லாருமே அழகாக அவங்க மார்க்கெட்டை இந்தியன் ப்ராடக்ட்ஸ் உள்ளே வராத மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. நாம் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நம்மளுடைய மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு தான் ஆகணும். அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டேரிஃப் விஷயத்தில் இவங்க என்ன ப்ரெஷர் போட்டிருந்தாலுமே நம்மளுடைய மக்கள் தொகை இதில் அப்படியே பாதி பேர் விவசாயத்தை நம்பி இருக்கும்போது நாம் இல்லை நீங்கள் உங்கள் பொருட்களை வந்து விற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கவே முடியாது. நமக்குள்ளே நம்ம நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாயிரும். ஆமாம், கண்டிப்பாக அது எடுக்காமல் இருக்கிறது நல்ல முடிவு தான். அது முடியாதுன்னு சொல்கிறது கரெக்ட் தான். நம்ம நாட்டில் அதை அக்செப்ட் பண்ணாது, இந்திய மோடி அரசு ஏற்றுக்கொள்ளாது, எந்த அரசும் ஏற்றுக்கொள்ளாது. எஸ், ஆனால் இதெல்லாம் சொன்னாலுமே ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளுடைய எக்கானமியினுடைய உட்கட்டமைப்பை நம்ம கொஞ்சம் மாற்றணும். வி ஹாவ் டு சேஞ்ச் வாட் வி ஆர் ப்ரொடியூசிங். எஸ், நமக்கு இத்தனை பேர் விவசாயத்தை நம்பி இருக்கும்போது, இது நான் என்னோட கிளாஸ்லேயும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். என்னென்னா, ஒரு கட்டத்தில் ஒரு நிலத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, விவசாயம் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ இல்லை, 300 வருஷம் முன்னாடி அந்த 1000 ரூபாய் வச்சு சந்தோஷமாக இருக்கிறாரு. ஆனால் நிறைய பேர் விவசாயத்துக்குள்ளே வர வெவ்வேறு காரணங்களால வர நிலம் அதே தான், அதே 1000 ரூபாய் தான் கொடுக்க போகுது. ஆனால் இப்போ அந்த நிலத்தில் இன்னொரு 9 பேர் இருக்கிறாங்க. அப்போ ஆளுக்கு 100 ரூபாய் தான் இருக்கும். 10 பேர் இருக்கும்போது ஆளுக்கு 100 ரூபாய் தான் இருக்கும். அப்போ எல்லாருமே அங்கே ஏழைங்களாக தான் இருப்பாங்க. இப்போ இந்தியாவில் இப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. நம்மளுடைய விவசாயிகளுக்கு நம்ம வேறு சில வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்மளுடைய எக்கானமியை வளர்க்க முடியும், இன்னும் நல்ல மேம்பட்ட பொருட்கள் எப்படி நம்ம உற்பத்தி பண்ண முடியும். டைம் டு கம் we are looking forward next அடுத்த மார்க்கெட் பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆமாம், நேரம் வந்தாச்சு. திருப்பூரில் இப்போ நம்ம டெக்ஸ்டைல்ஸ் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் டெக்ஸ்டைல்ஸாக மட்டும் பண்ணாமல் அதுலேயே இப்போ அடுத்த we have to move up the value chain. எஸ், அடுத்தது இப்போ டிசைனர் டெக்ஸ்டைல் இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் வேர் அப்படி ஸ்பெஷலைஸ் பண்ணி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நாம் கம்மியாக உற்பத்தி பண்ணாலும் அதனுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும். திருப்பூரிலிருந்து ஏற்றுமதி உற்பத்தியாளர் எக்ஸ்போர்ட் யூனியனுடைய சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா முத்துரத்னம் அவர்கள் தற்போது எம்மோடு இணைகிறார். வணக்கம் முத்துரத்னம் ஐயா. சார், இப்போ வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ இந்த ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளால் ஏராளமான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், திருப்பூரில் ஏராளமான தொழிலாளர்கள் ஒரு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகலாம் தகவல் வந்திருக்கு. அதனுடைய நிலைகளை நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். நான் குறுக்கிடாமல் இருக்கிறேன். அதை எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய இருந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஐயா முத்துரத்னம், என்ன நிலை இருக்கிறது இப்போது திருப்பூரில்? வணக்கங்க. இப்போ எப்படின்னா, திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வருடம் வந்து 45,000 கோடி வந்து ஏற்றுமதி பண்ணுறோங்க உலக அளவில். அதில் வந்து அமெரிக்காவுக்கு வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 40% நம்ம ஏற்றுமதி பண்ணுறோங்க. அதாவது 15,000 கோடி வந்து 2024-25 வந்து நாங்கள் ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம். 40% வந்து இப்போ அமெரிக்காவுக்கு வந்து நாங்கள் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கிறோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய வரி விதிப்புனால வந்து 50% வரி விதிப்புனால வந்து எங்களுக்கு வந்து தொடர்ந்து அமெரிக்காவில் வந்து வணிகம் செய்ய முடியாத மாதிரி ஒரு தடை ஏற்பட்டுள்ளது.
இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்கா வந்து அதிபர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்தியா மேல ஒரு வர்த்தக போர் அடிப்படையில் வந்து இந்தியாவுக்கு வந்து அதிகமான வரியை வந்து விதிச்சிருக்காரு. இந்தியாவுடைய போட்டி நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், சைனா, வியட்நாம், பாகிஸ்தான் இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய போட்டி நாடுகள். அவங்களுக்கு வரி வந்து கம்மியாக குறைச்சிட்டு இந்தியாவுக்கு வந்து வரி அதிகம் வச்சிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற வர்த்தகர் வந்து இறக்குமதி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு குறைவாகுங்க. எப்படின்னா, நம்முடைய ஆடைகள் அங்க இறக்குமதி பண்ணோம்னா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பனியனை வந்து அவங்க 150 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு சூழல் வரும்போது அந்த வர்த்தகர் வந்து இந்தியாவை வந்து வர்த்தகம் பண்றதுக்கு அதை வந்து விரும்ப மாட்டாங்க. எந்த நாட்டில் கம்மியான வரி இருக்கோ அங்க வந்து வர்த்தகம் தொடங்குறதுக்கு அந்த வணிகர் வந்து விரும்புவாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இது வந்து ஒரு வர்த்தக போர் மாதிரி இந்தியா மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியினால இந்தியாவை தண்டிக்கிற மாதிரி ஒரு செயல்பாடு இருக்கு. இது வந்து பெரிய அளவு நம்ம வந்து இந்தியா வந்து எதிர்கொள்ளும் மாதிரி ஒரு சூழல் இருக்குங்க. ஏன்னா அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40% வந்து இந்த ஆர்டர் வந்து அமெரிக்கா ஆர்டர் நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதாவது நம்ம வந்து திருப்பூர் வந்து எப்படி திருப்பூர் உருவாச்சுன்னா, நாம் வந்து யூரோப்புக்கு உண்டான கட்டமைப்பு தான் திருப்பூருங்க. நாம் வந்து அதிகமாக வந்து யூரோப்பு தான் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கொரோனாவுக்கு பின்னால யூரோப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப அவங்க வந்து இன்னும் மீள முடியாம பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கிறங்காட்டி இன்னைக்கு அமெரிக்காவில் தான் வந்து ஆர்டர் அதிகமாக இருக்குது. அமெரிக்கா ஆர்டர்கள் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, ஆனால் விலை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குங்க. அது வந்து பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் செய்யற மாதிரி சூழல் இருக்கு. அதாவது வெர்டிக்கல் செட்டப்மாங்க, பருத்தி உள்ள வந்தனா பனியன் வெளியே போற மாதிரி இருக்கிற நிறுவனங்கள் தான் செய்யற மாதிரி இருக்கு. அப்படி நிறுவனங்கள் வந்து திருப்பூர்ல வந்து வெறும் 10% தான் இருக்காங்க. மீது 90% வந்து பாத்தீங்கன்னா யூரோப்புக்கு உண்டான நிறுவனங்கள். அதாவது எப்படின்னா யூரோப்ல வந்து எண்ணிக்கை அடிப்படையா இருக்கு ஆர்டர்கள், ஆனா வந்து விலைகள் வந்து நியாயமான விலை இருக்குங்க. அதாவது உற்பத்தியாளர்கள் தனிப்பிரிவா இருப்பாங்க, அதை சேர்ந்த உப தொழில்கள் இந்த ப்ராசஸிங் எல்லாம் தனித்தனியா இருப்பாங்க. அதாவது உற்பத்தியாளருக்கும் லாபம் எடுத்து அதை சேர்ந்த ப்ராசஸிங் செய்வதற்கும் லாபம் எடுத்து இந்த தொழில் வந்து ஒரு லாபகரமா போயிட்டு இந்த தொழில் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடங்கும் அபாயத்தில் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்கா ஆர்டர் அப்படிங்கிறது குறைவான விலையில வந்து நம்மகிட்ட வந்து ஒப்புதல் பண்ணி ஆர்டர் எடுக்கிறாங்க. அதனால வந்து இது வந்து சிறிய நிறுவனங்களா வந்து இது செய்ய முடியாதுங்க. முழுக்க முழுக்க பெரிய நிறுவனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெரிய நிறுவனங்கள் பண்ணும்போது அதை சேர்ந்த தொழிலாளர்கள் பாதிப்பாங்க. இது ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் நம்மளுக்கு. சரி, இது 40% வந்து தொழில் வந்து ஒரு பெரிய வெற்றிடமாக போகுதுங்க. அப்படின்னா ஐயா நாட்டோடு நம்ம தொழில் தொடங்குவதற்கு நாம ஆயுதமாகணும். ஐயா திரு முத்துரத்னம், இப்ப அமெரிக்காவினுடைய டேரிஃப் வந்து அமல்படுத்துவதற்கு முன்னால் தற்போது அந்த தொழிலாளர்களுடைய மனநிலை என்ன? இப்பொழுது ஏற்கனவே உற்பத்தி செய்த பொருட்கள் தேங்கிய நிலையில் இருக்கிற போது தற்போது வேலைகள் எல்லாம் முடங்கி இருக்கிறதா? இன்று காலையிலிருந்து நிலைமை எப்படி இருக்கிறது திரு முத்துரத்னம்? இல்ல எப்படின்னாங்க, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு 40% உண்டான ஆர்டர்கள் வந்து அமெரிக்காவில் நேற்று வரைக்கும் 27ஆம் தேதி வரைக்கும் பழைய டாக்ஸ்லயே வந்து அந்த ஆர்டர் இம்போர்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கையில் இருக்க புதிய ஆர்டர்கள், அதாவது நம்மளுக்கு மெயின் வந்து நியூ இயர் ஆர்டர்கள், இந்த கிறிஸ்துமஸ் ஆர்டர்லாம் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் வந்து அமெரிக்கா வர்த்தகரை வந்து தற்போது நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்காவுடைய மிகப்பெரிய வந்து வால்மார்ட்டுங்கிறது பெரிய பையர், அவங்க எல்லாம் தற்சமயம் வந்து நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு உடன்பாடு வரும், வரி குறைக்க வாய்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப கையில் இருக்கிற ஆர்டர் எல்லாம் வந்து அவங்களுக்கு கரெக்டான குறிப்பிட்ட நேரங்களுக்கு போகலைன்னா அங்க இருக்கிற வர்த்தகர்களுக்கு வந்து பெரிய இழப்பாகும். அதனால வந்து அதுக்கு வந்து அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கு, இன்னைக்கு திருப்பூருக்கும் பெரிய பாதிப்பு இருக்குங்க. இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கா ஆர்டர் செய்யற எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து தொழில வந்து நிறுத்துற மாதிரி சூழல் இருக்கு. ஏன்னா வந்து அமெரிக்கா ஆர்டர்கள் போனால் மட்டுமே இந்த அமெரிக்கா நம்பியுள்ள ஆர்டர்கள்லாம் வந்து தெளிவாக நம்ம செஞ்சு அனுப்ப முடியும். இப்போ அது தடை ஏற்பட்டுள்ளது. அதனால வந்து தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு இழப்பும் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு 100% இருக்கு. நன்றி திரு முத்துரத்னம், ரொம்ப சிறப்பாக வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. ஐயா, நிறைவு கருத்து திரு சரணபெருமாள். அதாவது நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ ஏற்கனவே இந்த டேரிஃப் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் பதவி ஏற்ற உடனே அவர் சொன்னார்,
இந்த பிரிக்ஸ் நாடுகளை விரிவுபடுத்துறதுனுடைய செயல்பாடுகளில் இந்தியா வந்து இறங்கிச்சு. மற்ற நாடுகள் ரஷ்யா, சீனா எல்லாருமே வந்து இதை விரிவுபடுத்தணும். கிட்டத்தட்ட 50 நாடுகளை வந்து இதில் வந்து சேர்க்கணும். அதில் 32 நாடுகள் வந்து ஒப்புதல் கொடுத்தது. அமெரிக்காவுடைய ட்ரம்ப் வந்து அப்பயே வந்து சொன்னார், இதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத மறைமுகமாக வந்து நேரடியாகவும் வந்து அவர் சொல்லிகிட்டே இருந்தார். இதை வந்து செய்கிறது வந்து இந்தியா உடன்படக்கூடாது, பிரிக்ஸ் நாடுகளை விரிவாக்கம் செய்யக்கூடாது அப்படின்றது தான். இன்றைக்கி வந்து அந்த நிலைமைக்கு தான் இந்தியா போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கம் வந்து 40 நாடுகளை அணுகுவதற்கான செயல்பாடுகளில் இறங்கிட்டாங்க. சரி. ஸோ எங்கெங்கெல்லாம் டாரிஃப் வந்து நம்மளுக்கு வந்து 10% கிடைக்குமோ அங்கங்கெல்லாம் போகும். ஸோ ஆல்ரெடி வந்து இதற்கான விஷயங்கள்லாம் எனக்கு வந்து என்னோட நெருங்கிய குடும்பத்தினர் வந்து ஒரு இந்த கிறிஸ்மஸ்க்கான ட்ரைடு ஃப்ளவர்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். அதனோட டாரிஃபே வந்து 5 to 8% தான். அர்ஜென்டினாக்கு போகுது. லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் தான் பண்ணுறாங்க, அமெரிக்கா கூட பண்ணல. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து இந்தியா வந்து எங்கெங்கெல்லாம் டெக்ஸ்டைல் நீடு இருக்கோ அங்கே 40 நாடுகளை அணுகி அதை சரிப்படுத்துவாங்க தான் நான் பார்க்குறேன். சரி. இன்றைக்கி இதை எடுத்துருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஒரு 6 மாதமோ ஒரு 4 மாதமோ ஒரு ரெஸ்டிங் பீரியட் கேட்கணும் இந்த டேரிஃபினுடைய முழு இம்பேக்ட் வர்றதுக்குள்ளே. அது ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டாவது வந்து இதை வந்து இந்தியா வந்து அமெரிக்காவை மீறி நெஞ்ச நிமிர்த்தி நம்ம வந்து ஃபைட் பண்ணி போயிட முடியுமானா பண்ண முடியாது. ரைட். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட உறவு என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு தேவைப்படுது. பொருளாதார ரீதியாகவும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. மூன்றாவதான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க கட்டமைப்புகள், இப்போ அதை பற்றி தான் பேசியிருக்காங்க, மேனுஃபேக்சரிங்கினுடைய இதை வந்து பலப்படுத்தணும் அப்படின்றது தான். அது மட்டும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த ஜிஎஸ்டியினுடைய இதை வந்து குறைக்க போகிறாங்க. பொருட்கள் ஏற்றுமதி ஆகக்கூடிய ஜிஎஸ்டியினோட வரிகளை வந்து 12% இருக்கலாம், 5%, 8% கொண்டு வரது தான் ஒரே ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதை பண்ணாதான் ஒழிய இந்த விஷயங்களை நம்ம வந்து நிறுத்த முடியும் தான் நம்ம. சார், இப்போ இந்த ஐயா பேசினருடைய உங்கள் பார்வை என்ன? முத்துரத்னம் பேசினது ஐயாட்டும் இல்லை, அவங்க இருக்கிற சுச்சுவேஷன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கேட்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக அழகாக சொல்கிறாங்க. நம்மளுடைய நாடு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, இப்போது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த மாதிரி we should move up the value chain. அதாவது என்ன பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ணுறோமோ அதை விட அதிக எண்ணிக்கையில் இல்லாமல் அதிக தரத்தில் இன்னும் நம்ம வேறு பொருட்களை ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து அவங்க ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னை விட அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், திட்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. பட் அரசாங்கம் இதை கையில் எடுத்து அவங்க செய்யணும். இந்த மாதிரி இப்படிலாம் நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கன்ட்டுன்னு. பனியன் உற்பத்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் அதை தாண்டி ஸ்பெஷலைஸ்டாக ஸ்வெட் வேர் அப்படின்ட்டு, ஸ்விம் சூட் அப்படின்னு இந்த மாதிரி செய்யும்போது நம்ம உற்பத்தி பண்ணுற பொருட்களுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும். கம்மியாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாலும் நம்ம அதே வேல்யூ பண்ண முடியும், மேனேஜ் பண்ணிக்கலாம். அதை நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். 45,000 கோடிங்கிறது பெரிய அமௌண்ட். பெருசு சார் சொல்லுங்கள், சுருக்கம். அதாவது இப்போது இந்த மாதிரியான சூழலில் இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்பது தான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதுதான் வந்து அவர் கூட சந்தானம் கூட அதை அட்டம் பண்ணார். ஆனால் என்ன என்றால், இப்போ ட்ரம்ப் இவ்வளவு சொல்கிறாருன்னா அதற்கு பின்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள், விவசாய உற்பத்தியிலேருந்து பெரிய ஆயுத உற்பத்தி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முதலாளிகள் அல்லது கார்ப்பரேட்டெல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு பின்னால் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ட்ரம்ப் அவங்கள தான் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். ஆனால் இந்தியாவில் விவசாயிகள்லேருந்து பல்வேறு உற்பத்தியாளர்களுக்கு முழுக்க அதுக்கு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா என்று பார்த்தால் அதில் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க 50 விழுக்காடு வரி போடும்போது இந்தியா அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச வேண்டும்னு நான் சொல்லலை. ஆனால் அதற்கு மாறாக இங்கே ஒரு குறைந்தபட்சம் ஒரு டாக்ஸ் ஹாலிடே விடலாம், ஒரு வரியை வந்து கொஞ்ச நாளைக்கு குறைக்கலாம். இப்போ உடனே என்ன பண்ணியிருக்காங்க, பருத்திக்கு குறைச்சிருக்காங்க, இறக்குமதிக்கான வரையை குறைச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல நடவடிக்கை தான். அது வந்து அந்த விவசாயிகளுக்கு இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்திக்கான ஒரு ஊக்கத்தொகையாகத்தான் அது அமையும் அப்படிங்கிறது. அதை தவிர ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இங்கே இல்லைன்னா வேறு மார்க்கெட்டுகளை, சந்தைகளை தேடி போகக்கூடிய அந்த சூழலுக்கு இந்தியாவுக்கு எல்லா நாடுகள்லேயும் நம்முடைய தூதரகங்கள் இருக்குது, நம்முடைய அந்த வர்த்தக பிரிவுகள் இருக்குது. அவர்கள் மூலமாக எங்கே நம்முடைய உற்பத்தி பொருட்களை கொண்டு சேர்க்க முடியும் என்கின்ற அதன் மீது கூடுதலான கவனம் செலுத்துவோம் என்று சொன்னால் நாம் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு
நிலை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நேர்களே, நம்ம இன்னைக்கு இந்தியா மீது 50% வரி விதிப்பு விஷயமா நிறைய கவலையோடு பேசணும். இதில் மிக முக்கியமாக திருப்பூரிலிருந்து நம்முடைய மரியாதைக்குரிய முத்துரத்னம் அவர்கள் சொன்ன கருத்து உண்மையிலேயே இந்திய சமூகத்தை பதபதைக்க வைக்கிறது. ஐயா அவர்கள் கொஞ்ச நேரம் தான் பேசினாங்க. இன்னும் அடுத்த முறை அவர்களை கொஞ்சம் விரிவாகவே நாம் பேச அனுமதிப்போம். எமது நிகழ்ச்சியில் ஐயா முத்துரத்னத்துக்கு நான் உளப்பூர்வமான நன்றியை சென்னையிலிருந்து ஜெயா ப்ளஸ் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி சரவணபெருமாள் அவர்கள், சந்தானம் மற்றும் நெய்வேலி பாலு, உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.